கையெல்லாம் நடுக்குது. என்னது 3009 போட்டிருக்கா? அழுவாது, அதுக்கு என்ன பண்றதுங்க? அதெல்லாம் இதெல்லாம் இது பெரிய விஷயமா? நான் ரொம்ப இறங்கிட்டேன். அதான் பாக்கி எல்லாத்தையும். அதனால யாரும் யாரையும் எந்த பிள்ளைங்களையும் திட்டாதீங்க. நம்ம பெத்த பிள்ளைங்களா நம்ம தான். இதில் வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட்டு. நம்ம காவியா வந்து 10வது எழுதியிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்குமே மேடம் வந்து எந்த விதமான பயமும் இல்லை. நாங்கள் தான் பீதியில் கிடந்தோம். அவங்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி காலை பொழுது விடிஞ்சதுலேருந்தே ரொம்ப பயத்தில் புள்ள பாவம் அவ்வளோ ஒரு பயத்தில் உட்காந்துருக்கு. என்ன ரிசல்ட் வரப்போகுது என்ன தெரியல. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. என்ன மார்க்குன்னு தெரியல. ஆனால் நல்லா படிக்கும். எவ்வளோ ஐயோ என் ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ இரு, கட் பண்ணு. உன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுது. இருங்க, வாமு வந்து போடு. வா வந்து போடு. இரு ஃபர்ஸ்ட் அழுவாதையா இங்கே பாருங்க. சொல்லு சொல்லு. 85 21 21 671 டேட் ஆஃப் பர்த் சொல்லு. 31 எனக்கு கையெல்லாம் நடுக்குது. கிளியர் கொடுத்தா? ஐயோ நீ போட, அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு கையெல்லாம் படபடன்னு நடுக்குது. நம்பர் சொல்லு காவியா. 85 கடவுளே கடவுளே. 671 என்னது 3009 போட்டிருக்கா? பைத்தியம் பைத்தியம், நீ அதுக்கு மேலே போடுற. 2000 ஏ காட்டமே பாஸ். கவலைப்படாதீங்க. 418பா. 418 எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க. பரவாயில்ல கவியா, 400 தாண்டிட்ட கவியா. அதுக்கு என்ன பண்ணுறதுங்க? இங்கே வந்து பாருங்க. ஐயோ எங்கே போறிய? சரி விடு விடு விடு, பரவாயில்ல. 400 தாண்டிட்டில. 418பா. 418 விடுக்காதியா. 400 தாண்டிட்டில. என்ன அங்கே வா. என்னென்ன மார்க் அப்படின்னா, தமிழில் வந்து 90, இங்கிலீஷில் வந்து 85, மேக்ஸில் 89, சயின்ஸில் தான் குறைஞ்சிட்டு 74 எடுத்திருக்கு பிள்ளை. அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸில் 80, டோட்டல் மார்க்கு 418. இல்லை என்னன்னா, பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இது கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் தான். கவலைப்படாத காயா, அழுகுற. ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடு. அதெல்லாம் இதெல்லாம் இது பெரிய விஷயமா? 400 தாண்டிட்டேன். மேக்ஸில் 90 மார்க் வந்திருக்கும், 1 மார்க்கு குறைஞ்சிட்டு 89. தமிழில் 90 எடுத்திருக்கு. அதுதான் தமிழில் எடுத்ததான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாரு அழுவுது தேம்பி தேம்பி. சரி கையா, நம்ம ஸ்வீட் எடுக்கிறோம், கொண்டாடுறோம். அங்கே பாரு ஃபஸ்ட்டு 10 வச்சுக்கிறேன். இரு, அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி வந்து காவியாவோட மார்க்கு சம்மந்தமாக நாங்கள் வந்து ஸ்வீட் கொண்டாடுன்ட்டு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஸ்வீட் அப்படின்னா, எப்போதும் போல தான் கேசரி. அதே வந்து ஒரு புது விதமாக செய்யலான் இருக்கேன். எப்போதும் சாப்பிட்டதை விட என் குடும்பம் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட போகுது. அது வந்து 418 எடுத்ததுக்காக இல்லை, நான் 350 எடுத்தாலுமே செஞ்சுருப்பேன் தான். நம்ம பொண்ணு அது குறைச்சலாக இருக்குதோ கூட இருக்குதோ, நம்ம தான் அதை பெருமைப்படுத்தி கொண்டாடணும். அதனால் வந்து யார் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து பசங்களை வந்து திட்ட வேணாம். அப்படியே தடவி கொடுத்தா மாதிரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி விடுங்க. அதுதான் வந்து பசங்க மனநிலைமைக்கு ரொம்ப நல்லது. எங்கள் காவியா வந்து ரொம்ப டல்லான ஆள். ஏதாவது சொன்னால் உடனே வந்து அப்படியே வாடும். அதை நினச்சி அது ஏக்கமாக இருக்குமா. அதனால் நாங்கள் வந்து அதை எதுவுமே நாங்கள் சொல்லலை. எடுத்த வரைக்குமே போதும். 400 தாண்டிட்டில, அதுவே போதும் காவியா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பால் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு ரவா, வறுத்த ரவை எடுத்துருக்கோம். இதை அப்படியே ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் போட்டு வறுத்துப்போம். அதாவது ஐயோ அது வந்து சாமிக்கு. நான் எப்போதும் சொன்னது போல தான், அடிகனமான பாத்திரத்தில் தான் கேசரி நல்லா செய்ய முடியும். நம்ம குண்டா சட்டி வானல்லாம் வச்சுருந்தோன்னா பிடிச்சிக்கிட்டு கிண்ட முடியாது. அதனால் இந்த மாதிரி வச்சுருந்தா தான் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு சூப்பராக செஃப் மாதிரி சமைக்க முடியும். இல்லை இல்லை, நான் கரண்டி எடுத்துகிட்டு வரணும். இது கூட கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துப்போம். அதான் நல்லாயிருக்கும். இதை வறுத்துட்டு இதுலேயே அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அதை தனியாலாம் எடுத்து வைக்க வேணாம்.
அப்படியே இதிலே சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து இது வரைக்குமே வந்து பால் கேசரி செஞ்சதில்லை, சாப்பிட்டதும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இது நெய்யில் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். ஆனால் பால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உதிரியாக வருதா என்னன்னு தெரியலை. ஆரம்பத்திலே சொல்லிக்கணும், அப்போ தான் வந்து ரிசல்ட் எப்படி வந்தாலும் மனசு ஏற்றுக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ஏலக்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுப்போம். ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, அப்போ தான் ஏலக்காய் அடிபடும். இது வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ நெய் ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்மளோட இல்லை, ரவா ஓரளவுக்கு வறுபட்டதும் நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பாலோட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். போதும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இதை அப்படியே போட்டு கொதிக்க வேண்டியதுதான். நல்லா இருக்கும்லடி, ஒன்னால தான். நீ தான் காரணம். நல்லா இருந்தாலும் நான் தான் காரணம். நல்லா இல்லைனா நான், நல்லா இருந்தால் நான் காரணம், நல்லா இல்லைனா நீ காரணம். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கட்டிப்படாமல் நம்ம கிண்டணும். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும்ப்பா. இந்த பாருங்க. அள்ளி சாப்பிடு. பால் பாயசம், பால் இது பால் கேசரி. அப்பப்போ நீங்கள் வேற குழப்பி விடாதீங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலர் பவுடரை போட்டுப்போம். இது வந்து அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆரஞ்சு ரெட்டு இல்லை, அது ஆரஞ்சு கலர்லேயே ஒரு பேக்கெட் இருக்கும். எல்லோ கலரும் இருக்குது. அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தானே. போட்டேன். இப்போ வந்து நெய் வந்து நமக்கு கொஞ்சமாக இருக்கிற காரணத்தால் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துப்போம். முன்னாடி இது கேசரி கலரே இல்லை, ஏதோ ஒரு கலர் மாதிரி இருக்குது. நெய்யும் நம்ம எண்ணெயும் சேர்த்து ஊற்றும் போது தான் டேஸ்ட்டு நல்லா வரும். எல்லாருமே எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. கொஞ்சமாக ஒரு 100 கிராம் 1/4 கிலோ அளவு அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா நம்ம வந்து நெய்யில் மட்டுமே வறுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டுத்தையும் கலந்து ஊற்றுக்கிட்டோன்னா தலன்னு பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்படி நல்லா கட்டியாக கிடக்குதா? கட்டியாக வந்துடுச்சா? இப்போ வந்து நம்ம சுகர் எடுத்துக்குவோம். 1.5 கிளாஸ்க்கு நான் 1.5 கிளாஸு சுகர் எடுத்திருக்கேன். அதிலே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அத்தைலாம் வந்து சுகர் பேஷண்ட், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுப்போம். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சேர்த்துக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ண தான் வரும். இந்த ஜீனிலாம் மெல்ட் ஆகணும்ல. தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கலாம்ல. ஒன்றை தாண்டா பண்ண சொல்லணும். யாரு? பிரியாணிலாம் நான் நல்லா தான் செய்வேன். சரிடா, ரொம்ப அழகாக செய்வேன். அப்போலாம் செய்கிறேன்றதுனால அப்படிதான் வரும். யாரும் நல்லா எப்போதுமே ஸ்வீட் செஞ்சால் வந்து ஒரு சிட்டிகை அளவு நம்ம உப்பு போடணும். அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இதோ இந்த அளவு போதும். இங்கே காந்திட்டு முந்திரி இல்லை என்னென்னா எங்கள்கிட்ட வந்து இது இல்லைப்பா, அது என்னது திராட்சை. நான் திராட்சை இல்லை, நானும் தேடி பார்த்துட்டேன், காணும். திராட்சை இருந்துச்சு, அதை வந்து தேடணும் எங்கே கிடக்குன்னு தெரில. அதனால் வந்து ஐயோ இதெல்லாம் நம்ம கிண்டிப்போம். கிண்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக போட்டுப்போம். இப்போ இது இதோட இன்னும் முடியல, இப்போ தான் ஹையில் வச்சுருக்கேன் அடுப்பை. அதனால் வந்து இன்னும் இருக்குது. ஏங்க இவள்கிட்ட விட்டா கொஞ்சம் நாளில் வெண்டிருப்பாங்க. தண்ணி ஊற்றினா என்னால் திரண்டு வந்திருக்கும். இது பாலுங்கிறதுனால அப்படியே கிடக்கா. திரண்டுனா எல்லாம் ஒன்றா வந்திருக்கும். ஏய் சுடும். கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு இப்போ
ஏங்க இது வந்து பால்கோவா மாதிரி இருக்குங்க, பால் ஊற்றுதுனால. ரவா பால்கோவான்னு வச்சிடலாமா? ராப்பாக்கோ. ஆ ரவா பால்கோவாங்க இது. அதான் ராப்பாக்கோ. கொஞ்சோண்டு இது வந்து பச்சை கற்பூரமா? போங்க எட்டக்க. இல்லை, கேசரி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம பால் ஊற்றி செய்கிறோம்ல, அதனால் ரொம்ப ஆடாத. இரு திரண்டு வந்திருக்கு. இதில் வந்து நம்மளோட முந்திரி, நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துப்போம். என்ன அது? ஐயோ அல்வாவா? இது நம்ம அப்படியே இப்படியே இருக்குல்ல, இப்படியே நம்ம மூடி போட்டு ஆற வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே கட்டியாக கேக் மாதிரி வந்துடும். நம்மளுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது, அதனால் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான்ப்பா, கேசரி ரெடி. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏங்க ஸ்பூன் வச்சுருந்தீங்களேங்க? சுடுதா? ஆ ஸ்வீட் டே கொண்டாடே. நாங்கள் வந்து சிறப்பாக வந்து காவியோட மார்க்கை சூப்பராக கொண்டாடிட்டோம். உங்கள் பசங்க என்ன மார்க் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மார்க்காக இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். அதனால் யாரையும் எந்த பிள்ளைங்களையும் திட்டாதீங்க. நம்ம பெற்ற பிள்ளைங்கள நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். அதனால் காவியாவுக்கு நாங்கள் வந்து 418 எடுத்ததுக்காக கேசரி வச்சு கொண்டாடிட்டோம். இப்போ நாங்கள் குடும்பமே இதை சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? வா, தட்டு எடுத்துட்டு வா. வாயில நல்லா வருது. நல்லா இருக்கா? எப்போதும் செய்யற கேசரி மாதிரி இருக்கா? இது டிஃப்ரெண்டா இருக்கா? சூடா இருக்கு, சூப்பரா இருக்காண்டி. இப்போ வேற மாதிரி செஞ்சிருக்கேன் நானே. நல்லா இருக்குனே. வாங்க வாங்கலாம். தர்ஷனுப்பா, தர்ஷனுப்பா என்னம்மா செய்றீங்க? பிள்ளைய காணுமே காலையிலேருந்துன்ட்டு தேடிக்கிட்டு கிடந்தா. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. என்ன வீடு இது? இந்த வெயில்ல நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கியா பிள்ளைய பார்த்துக்கோங்க, பிள்ளைய பார்த்துக்கோங்கன்னு பச்சை பிள்ளை எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. 7th போறாரு இந்த வருஷம். என்னப்பா இது? வீடாப்பா? அங்கே அவ்வளோ பேர் வீடு கட்டி போட்டிருக்கீங்க, இந்த வீட்டில் தான் குடியிருக்க போறீங்களா? என் பிள்ளை கட்டியிருக்க வீட்டை வந்து பாருங்க. இங்கே பாருங்க. நீ என்ன பண்ற? அது என்ன வீடு? மண்ணு வீடா? இது மாடு கட்டி போட்டடி. சரி வா, கை கழுவிட்டு வா, கேசரி சாப்பிடலாம். கேசரி கொஞ்சோண்டு வீட்டுக்கு வந்து படைக்கலாம். வா வா வா, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். வா. என்னடா இது நிஜமாலுமே மண்ணெல்லாம் போட்டு மொழுகுறாங்க. என்ன தம்பி இதெல்லாம்? இது வாட்டர் பாட்டில் இருக்கு, தண்ணி மூட்டதையா? சரி வா, நீ வா. கேசரி சாப்பிடலையா உனக்கும்? சரி போங்க, சாப்பிட்டுட்டோன்னா வந்து கேட்கக்கூடாது. எடுத்து வைக்கணுமா? பிடிக்காதவங்களுக்கு எதுக்கு? வாடி நம்ம சாப்பிடுவா. நாங்கள் சாப்பிட போகிறோம். அவங்க 2 பேருக்குமே அண்ணனும் தங்கச்சிக்கும் பிடிக்காதான். இப்போ தான் இங்கே வந்து மாடி வீடு, அது வந்து கூரை வீடு, மண்ணு செவரு வச்சு. கொட்டாவா? அவங்க வீட்டு மாடை வந்து அந்த கொட்டாயில தான் கட்டுவாங்களாம். கட்டுங்கடா கட்டுங்கடா. குழந்தை ஒரு ஸ்பூனை கொடு. இந்த உட்காரு. சரி இந்தா குட்டி மேந்தா. வாடா, அவனுக்கு தட்டு இந்த நீ இதில் வச்சுக்கோ. அவ்வளோதான்ப்பா. இன்னும் வந்து இன்னும் ஒரு 4-5 டிக்கெட் இருக்கும். நான், என் ஆத்துக்கார், அப்புறம் எங்கள் அத்தை 2 பேர் எல்லாரும் இது முடிஞ்சிடும். இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. விடிய உட்காந்துட்டு வேறு கேசரியாக நோற்று போகிறோம். ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.